பக்கத்துல ஒரு ஊரு. அந்த ஊருக்கு ஒரு தனித்துவம் இருந்துச்சு. அந்த ஊரு தண்ணிக்கு மேல இருந்துச்சு. ஒவ்வொரு வீடும் தண்ணிக்கு மேலதான் இருந்துச்சு. அந்த ஊருக்குள்ள சுத்தணும்னா பரிசல் மட்டும்தான் ஒரே ஒரு வழி. ரெண்டாவது நீச்சல் அடிச்சு போகணும். ஆனா இந்த ரெண்டாவது வழியில பயணம் செய்ய யாரும் அந்த அளவுக்கு விரும்ப மாட்டாங்க. அப்படிங்கறதுனால எல்லாரும் வீட்டு வாசல்லையும் ஒரு பரிசல் இருக்கும். இந்த ஊர்ல இருக்கிறவங்க எல்லாரும் செஞ்சுக்கிட்டு இருக்கிற வியாபாரம் மீன் வியாபாரம், அடுத்தது எறா வியாபாரம். அந்த ஊர்ல எல்லாரும் காலையில கிளம்பி போயிடுவாங்க. அந்த ஊர்ல ஒரு பாட்டி இருந்தாங்க. அந்த பாட்டினா எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். அந்த பாட்டி எல்லாரு கூடயும் ரொம்ப நல்லபடியாவே பழகுவாங்க. அந்த ஊர்ல எல்லார விடவும் அவங்க தான் வயசுல பெரியவங்கனாலும் கூட அந்த மாதிரி நடந்துக்க மாட்டாங்க. எல்லாருக்கும் ஏத்தாப்புல தான் நடந்துப்பாங்க. அந்த பாட்டி எறா குழம்பு வியாபாரம் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. காலையிலேயே கிளம்பி கடைக்கு போய் அவங்க எறாக்களை வாங்கிட்டு வந்து ஒரு அரை மணி நேரம் அத நல்லபடியா சுத்தம் செஞ்சு அதுக்கப்புறமா மணக்க மணக்க இருக்கிற எறா குழம்ப சமைச்சு அங்க வரவங்க எல்லாருக்குமே அவங்க வித்துக்கிட்டு இருந்தாங்க. அன்னைக்கு காலையிலயும் பாட்டி சீக்கிரமாவே பரிசல்ல சந்தைக்கு போனாங்க. அங்க போய் தேவையான எறாக்களை வாங்கிக்கிட்டாங்க. அதுக்கப்புறமா பணம் கொடுத்து வீட்டுக்கு திரும்ப வந்துகிட்டு இருக்கும் போது அரசாங்க அதிகாரிங்க இப்படி சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ஒரு வாரம் அதிகமா இங்க மழை பெய்ய போகுது, எல்லாரும் கவனமா இருங்க, இருக்க முடியாதுன்னு நினைக்கிறவங்க இங்க இருந்து வேற ஊருக்கு போயிடுங்க அப்படின்னு சொன்னது கேட்டு பாட்டி, பரவாயில்ல பரவாயில்ல, இது வரைக்கும் அந்த மாதிரி எதுவும் ஆனதே இல்ல, அப்படி ஒன்னும் அதிகமா மழை பெய்ய போறது இல்ல அப்படின்னு நினைச்சு பாட்டி அவங்க வேலைய பாத்துக்கிட்டு இருந்தாங்க. வீட்டுக்கு போனதும் அரிசியை கழுவி முதல்ல அடுப்புல போட்டு அதுக்கப்புறமா எறாவை சுத்தம் செஞ்சு குழம்பு செய்ய ஆரம்பிச்சாங்க. தினமும் எறா குழம்பு செய்யறதுக்குள்ளார பாட்டி அடுப்புல அரிசியை போட்டுட்டு அதுக்கப்புறமா தான் எறா குழம்பே செய்ய ஆரம்பிப்பாங்க. இப்படி இருக்கும்போது அடுப்பு அணையிற நேரத்துல பாட்டி அந்த நெருப்பை மறுபடியும் மூட்ட முயற்சி பண்ணும்போது அங்க ஒரு பரிசல் வந்து நின்னுச்சு. ஊர் தலைவரும் அவர் கூட ஆமா, ஆனா கவனமா இருக்கிறதும் நல்லது தானே. ஆமா, மழை பெய்யுற 2 நாள் வியாபாரம் செய்ய முடியாது, அவ்வளவுதான். அதுக்கப்புறம் எல்லாம் சாதாரணமா மாறிடும். சரி சரி, சாப்பாடு குழம்பு கொடுக்கறியா? சாப்பிட்டுட்டு கிளம்புறோம். சரி குடுக்கறேன் வாங்க அப்படின்னு சொல்லி அடுப்புல இருந்த சாப்பாடு குண்டாவை இறக்கி அவங்க சாப்பாட வடிச்சாங்க. அதுக்கப்புறமா 2 தட்டுல 2 பேருக்காக சாப்பாட போட்டாங்க. அதுக்கப்புறமா 2 தட்டுலயும் எறா குழம்பு ஊத்தி 2 பேருக்கும் சாப்பிட கொடுத்தாங்க. அந்த பக்கமா பரிசல்ல வரவங்க கிட்ட பாத்துக்கிட்டு அவங்க கிட்ட பேசிக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு அவங்களும் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க. இப்படி இருக்கும்போது தினமும் பாட்டிய வந்து பாக்குற ராமையா அன்னைக்கும் வந்தான். தினமும் வந்து சாப்பிடலனாலும் பாட்டிய பார்த்துட்டு பேசிட்டாவது போவான். என்ன தலைவர் ஐயா, ரொம்ப நாளைக்கு அப்புறமா வந்திருக்கீங்க போல. ஆமா ராமையா, தினமும் நான் இங்க வந்து சாப்பிட்டேன்னு வச்சுக்கோ, என் பொண்டாட்டி கோச்சுப்பா இல்ல அப்படின்னு சிரிச்சுக்கிட்டு கேட்டாரு. ஆனா அதை கேட்டு பாட்டி, ஐயோ அப்படியாங்க அப்படின்னு பதட்டமானாங்க. பரவாயில்ல பாட்டி, கவலைப்படாத. பொண்டாட்டியே கஷ்டப்படுத்தாதீங்க ஐயா. இல்ல பாட்டி, அதனால தான் இப்பெல்லாம் அடிக்கடி வர முடியறதில்ல. என்னையும் தான் அனுப்ப மாட்டேங்கிறாங்க பாட்டி, அதனால தான் என்னாலையும் வர முடியறதில்ல. ஐயோ அப்படின்னாங்க பாட்டி. வீட்டில் இருக்கிறவங்க நல்லா இருந்தா தானே நாம நல்லா இருக்க முடியும். அப்படி அவங்க சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது ராமையா பாட்டி கிட்ட போய், இன்னைக்கு நல்லா தான் இருக்கியா நீ? எனக்கு என்னடா ஆக போகுது, நான் நல்லா தான் இருக்கேன். ஒன்றும் இல்லை, அதிகமாக பேச மாட்டேங்கிறியே, அதான் கேட்டேன். ஒன்னும் இல்லடா, நான் நல்லா தான் இருக்கேன், நீயும் உன்னோட பயமும். சரி இன்னைக்கு சாப்பிடுறியா? சாப்பிட்றேன், கொஞ்சம் அதிகமாக போடு, காலையிலேருந்து எதுவும் சாப்பிடல. அப்படியா? ஆனா ஏண்டா சாப்பிடல? தெரியல பாட்டி, சாப்பிடணும்னு தோணல, பசிச்சதும் உன்கிட்ட ஓடி வந்துட்டேன். ஓ அப்படியா அப்படின்னு ஒரு தட்டுல அவனுக்கு சாப்பாடு குழம்பு ஊத்தி, சாப்பிடுறா, இன்னும் வேணும்னாலும் என்ன கேளு. சரி அப்படின்னு சொன்னான். அப்படி அவங்க 3 பேரும் சாப்பிடுறத பாட்டி சந்தோஷமா பாத்துக்கிட்டு இருந்தாங்க. குழம்பையும் கீழே இறக்கி வச்சு அந்த அடுப்பையும் அணைச்சிட்டாங்க. அவங்க 3 பேருமே சாப்பிட்டு முடிச்சுட்டு, இந்தா பாட்டி அப்படின்னு எல்லாருமே பாட்டிக்காக பணத்தை கொடுத்தாங்க. அத பாட்டி வாங்கி வச்சுக்கிட்டு, நல்லதுப்பா, எல்லாரும் கவனமா போங்க அப்படின்னு சொன்னாங்க. சரி வரேன் பாட்டி. சரிப்பா. அப்படி அவங்க எல்லாரும் போனதுக்கு அப்புறமா அங்க மத்தவங்களும் வந்தாங்க. அப்படி அன்னைக்கு சாயந்தர நேரம் சமைச்சது எல்லாம் தீர்ந்ததுக்கு அப்புறமா பாத்திரங்களை எடுத்துக்கிட்டு வீட்டுக்குள்ள போயிட்டாங்க. அன்னைக்கு ராத்திரி ஊர்ல எல்லாரும் படுத்து தூங்கினதுக்கு அப்புறமா வானிலை மாறுச்சு. மேகங்கள் எல்லாம் கருக்க ஆரம்பிச்சுது. அடுத்த நாள் காலையில பாட்டி எழுந்துச்சு வந்து பார்க்கும்போது
வீடு வாசல் எல்லாமே நனைஞ்சு போயிருந்துச்சு. வேகமா வெளியில வந்து, அப்பாடா அடுப்பு நனையல அப்படின்னு சொல்லி அடுப்பு மேல ஒரு பரதாவை போட்டுட்டாங்க. பேசாம நேத்தே எல்லா இடத்தையும் பரதா போட்டு மூடி வச்சிருக்கணும். இன்னைக்கு சாப்பிட வரவங்க எங்க நின்னு சாப்பிடுவாங்க அப்படின்னு மறுபடியும் உள்ள போய் இன்னொரு பெரிய பரதாவை கொண்டு வந்து வாசலுக்கு மேல போட்டுட்டாங்க. மழை கம்மியா தான் வர்றதுனால இன்னைக்கு சந்தைக்கு போக முடியும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு வீட்டுக்குள்ள போய் ஒரு கூடையை எடுத்துட்டு வந்து வெளியில ஆகாயத்தை பார்த்தாங்க. இன்னைக்கு என்ன ஆக போகுதோ அப்படின்னு நினைச்சுக்கிட்டு தலையில ஒரு கோணிப்பைய போட்டுக்கிட்டு அவங்க பரிசல்ல சந்தைக்கு கிளம்புனாங்க. அங்க பாதி நனைஞ்சு போய் எறாக்களை வாங்கிக்கிட்டு அவங்க வீட்டுக்கு வந்தாங்க. அன்னைக்கு மழை பெய்யறதுனால அதிகமா யாரும் வரமாட்டாங்கன்னு கொஞ்சம் தான் எறா வாங்கினாங்க. வீட்டுக்கு வந்தப்போ மழை ஒரே மாதிரி தான் பேஞ்சுக்கிட்டு இருந்துச்சு. அதனால கொஞ்சம் சமாதானமானாங்க. எப்பவும் போலவே அரிசியை கழுவி அடுப்புல போட்டுட்டு அவங்க எறாக்களை சுத்தம் செய்ய போனாங்க. அதுக்கப்புறமா குழம்ப சமைச்சு மழைய பார்த்து, இன்னைக்கு யாரும் வர மாதிரியே தெரியலையே, என்ன பண்றது அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க. அப்படியே ஒரு மணி நேரத்துக்கு அப்புறமா ஒரு பரிசல் ஓட்டிக்கிட்டு ஒரு வயசானவர் பாட்டியோட கடைக்கு பக்கத்துல வந்துகிட்டு இருந்தாரு. யாருப்பா அப்படின்னு பார்த்தா அது சித்து அப்படிங்கறது தெரிஞ்சது. அப்போ பாட்டி, நீயா சித்தையா, வா வா நினைச்சுக்கிட்டு இருக்கேன் பாரு. இதோ வரேன். என்னடா இந்த மழையில இவ்வளவு தூரம் வந்திருக்க? ரொம்ப நாளாச்சு பாட்டி, எறா குழம்பு சாப்பிட்டு, அதான் வந்தேன். இந்த மழையில தான் என் எறா குழம்பு ஞாபகத்துக்கே வந்துச்சா? ஆமா பாட்டி, கொஞ்சம் போடு, சாப்பிட்டுட்டு போறேன். சரி இரு போடுறேன்னு சொல்லி ஒரு தட்டை கொண்டு வந்து அதுல அவனுக்கு சாப்பாடு போட்டு கொடுத்தாங்க. அதை சாப்பிட்டு இப்படி சொன்னான், வேற யாருன்னா வந்தாங்களா? இல்லடா நீ தான் இன்னைக்கு ஆளா வந்திருக்க. வருவாங்களா? என்னவோ சொல்ல முடியாது. ஆனா எப்பவும் போல ஆட்கள் வர மாட்டாங்க. மழை பெய்யுது இல்லையா, அப்போ இங்க உக்காந்து சாப்பிட முடியாதே, இடம் எல்லாமே நனைஞ்சில போயிருக்கு. ஆமா. அப்படி ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருந்தாங்க. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா சாப்பிட்டு முடிச்சு பையில இருக்கிற பணத்தை எடுத்துட்டு, 50 காசு தானே? பரவாயில்ல விடு, ரொம்ப நாளுக்கு அப்புறமே இங்க வந்திருக்க, பணம் எதுவும் கொடுக்க வேண்டாம். உனக்கே இந்த நேரத்துல சரியா வியாபாரம் நடக்காது பாட்டி, வேண்டான்னு சொல்லாம வாங்கிக்கோ. சரி அப்படின்னு வாங்கிக்கிட்டாங்க. சரி நான் வரேன் பாட்டி, மழை விடுற மாதிரி தெரியல. ஒரு நிமிஷம், கொஞ்சம் குழம்பு கட்டி கொடுக்கறேன், எடுத்துக்கிட்டு போ. சரி அப்படின்னு சொல்லி சித்தையா இன்னொரு 50 காசை எடுத்தான். பாட்டி குழம்பு ஒரு பொட்டலமா கட்டி, இத நானா தான் கொடுக்கறேன், எனக்கு பணம் தேவையில்லை, உள்ள வச்சிடு. பணம் கொடுத்துதான் நான் வாங்குவேன். சரி சரி, வேண்டானா விடவா போறேன் அப்படின்னு பணத்தை வாங்கிக்கிட்டாங்க. சித்தையாவும் சரி அப்படின்னு சொல்லி அங்கிருந்து பரிசல் எடுத்துட்டு கிளம்பிட்டாரு. அன்னைக்கு இன்னொரு 4 பேர் வந்தாங்க, அவ்வளவுதான். அன்னைக்கு நாள் பூரா பாட்டிக்கு எறா குழம்பு மிச்சமாச்சு. அவங்களுக்காக அன்னைக்கு எதுவும் சமைச்சிக்காம அதே குழம்பு போட்டு சாப்பிட்டாங்க. அன்னைக்கு ராத்திரி மழை அதிகமாச்சு. பக்கத்திலேயே பெரிய கடல் இருந்ததுனால ஆத்துல தண்ணி நிரம்பல. இல்லனா அந்த சின்ன ஒரு ஆத்து தண்ணியில முழுகியே போயிருக்கும். அடுத்த நாள் காலையில பாட்டி எழுந்துச்சு வந்து மழை பெஞ்சுக்கிட்டு இருக்கிறத பார்த்து இன்னைக்கு வியாபாரம் செய்ய வேணாம், அதுதான் நல்லதுன்னு நினைச்சாங்க. அப்படி 4 நாள் பார்த்திருந்து இப்படியே இருந்தா வாழ்றது கஷ்டம்னு சொல்லி மழை கொஞ்சமா பெய்யற நேரத்துல பரிசல்ல ஊர் தலைவர் வீட்டுக்கு போனாங்க. என்ன பாட்டி இங்க வந்திருக்க? என் வியாபாரத்தை பத்தி எனக்கு ஒரு யோசனை வந்திருக்குங்க ஐயா, அதை பத்தி பேசதான் நான் இங்க வந்தேன். அது என்ன பாட்டி? அதாயா, இந்த மழையில என்னால வியாபாரம் செய்ய முடிய மாட்டேங்குது. நீங்க தினமும் படகுல போயிட்டு வந்துகிட்டு இருப்பீங்களே, அது எனக்கு கொடுத்தீங்கன்னா அதுல நான் வியாபாரம் செய்யலாம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கேன். கொஞ்ச